ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அனிமல் நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் மகாராஷ்டிரா சந்திரபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஏராளமான உலகத்திலே அதிகமான ஒரு புலிகள் அங்கே தான் இருக்கா. அப்போ வயக்காட்டில் இதுவரை வேலை செஞ்ச புலிகள் அங்கேயும் நடமாடுறதை எல்லாருமே பார்த்துருக்காங்க. ரோட்டு பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், அப்படி தான் பார்த்துருக்காங்க. இப்போ வயக்காட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வேலை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ மனைவியும் பக்கத்துலேயே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு திரும்பி பார்க்குறாரு, மனைவியை காணோம். ஐயோ இப்போ என்னாச்சு, எங்கே போனான்னு சொல்லி கூட்டு பார்த்துருக்காரு. எந்த விதமான சத்தமும் இல்லை. அப்புறம் நேராக வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்லேயும் எந்த விதமான சத்தமும் இல்லை. என்ன வீட்லேயும் சத்தம் இல்லை, இங்கேயும் சத்தம் இல்லை, என்னாச்சு அப்படின்னோடனே உடனே எல்லா ஆட்களையும் கூட்டிக்கிட்டு நேராக வயல்லேருந்து அங்கே போய் பார்த்துருக்காரு. ஒவ்வொரு இடமா கத்தியிருக்காரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா இவர் கத்தின உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சத்தம் புலி, ஒரு பெரிய புலி போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு மனைவி அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் கை தலை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே மனைவி இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே துடிச்சு போயிட்டார். ஒரு பக்கம் சைடு பூரா அது கடிச்சு போட்டிருந்தா. ஐயோ புலி இது மட்டும் இல்லைங்க, இது 4வது தடவை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வயக்காட்டில் வேலை செஞ்ச 3 பேரை அதை இழுத்துட்டு போயிருக்கு. வயக்காட்டில் சத்தம் இல்லாமல் ஓடும்போது காட்டு பக்கம் தான் வயக்காடு இருக்கிறதுனால வேகமாக புலி இதுக்கு முன்னால் 3 பேரை இழுத்துட்டு போயிருக்கு. இது 4வதாக ஒரு மனைவி இழுத்துட்டு போகுது. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கவலைப்பட்டிருக்காங்க. ரோடுகளில் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலிகள் நடமாட்டதை இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் வயக்காடு பக்கம் காடுகள்னால ஈஸியாக வந்துடுது. அப்போ வயக்காட்டில் வேலை செஞ்ச போது பார்த்தா சுற்றி வர காடு இருக்கிறதுனால அவங்களும் கவனிக்கலை. இது எப்போவுமே இப்படி தான் நடக்குது சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. தன்னுடைய மனைவி இழந்து அவர் தவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 3 ஆண்களை இதே மாதிரி வயக்காட்டில் வேலை செய்கிறவங்களை இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. அவர் உலகத்திலே பார்த்திங்கன்னா அதிகமான புலி இங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த காடுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இரவு நேரமாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக பகலில் வேலை போகும்போது பகலில் தான் இழுத்துட்டு போயிடுச்சு. அது ராத்திரி நேரத்துலலாம் இது ராத்திரி நேரத்தில் சில பேர் காவலுக்கு வந்திருக்காங்க. காவலுக்கு இருக்கலான்னு வரும்போது சில பேரை பார்த்தீங்கன்னா 2 பேரை பார்த்தீங்கன்னா நைட்டு காவலுக்கு வரும்போது அப்படியே அவரை இழுத்துட்டு போயிடுச்சு. இப்படி பகல்லையும் இப்போ இழுத்துட்டு போகுது, ராத்திரி இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காங்க. இவர் இப்போ அதே மாதிரி பார்த்தா யானைகளுக்கு ரொம்ப தும்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா யானைக்கு தும்பிக்கையெல்லாம் ரோட்டை கடந்து போகும்போது நிறைய கூட்டமாக யானை கடந்து போச்சு. அப்போ தான் கவனிச்சிருக்காங்க ஒரு சின்ன குட்டி போயிருக்கு. அது தும்பிக்கை எல்லாம் போயிருக்கு. இதை கண்டு எல்லாருமே ஆச்சரியமாக இருக்காங்க. பொதுவாக தும்பிக்கை இல்லை அப்படின்னா அதால் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. அப்புறம் இந்த குட்டி எப்படி உயிர் வாழுது அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க. அப்போ தான் தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னா அது தும்பிக்கை இல்லைனாலும் சொல்லி மிச்ச மிருகங்கள் மாதிரி அப்படியே தண்ணி குடிக்குது. அப்படியே குனிஞ்சு வாயை வச்சே தண்ணி குடிக்குது, வாயை வச்சே சாப்பிடுது. அதனால் அது உயிர் பிழைக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தும்பிக்கை இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தன்னம்பிக்கையோடு உயிர் வாழுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் மனிதன் உயிர் வாழணும்னு நினச்சா எப்படி வேணால் உயிர் வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.